வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான ஆனா ரொம்பவே எளிமையான ஒரு உண்மைய பத்தி பார்க்க போறோம். உலக அமைதிங்கிறது எங்கேயோ பெரிய தலைவர்கள் உருவாக்க வேண்டிய விஷயம் இல்ல. அது நம்ம ஒவ்வொருத்தரோட வீட்டுக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்குது. உலக அமைதி இதை எப்படி அடையிறது? இது பல நூற்றாண்டுகளா மனிதர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு கேள்வி. இதுக்கு பதில்ன உடனே நம்ம மனசுக்கு வர்றது அரசியல், பெரிய பெரிய தலைவர்கள், மாநாடுகள். ஆனா நாம பாத்துக்கிட்டு இருக்கிற மூல தகவல் என்ன சொல்லுதுன்னா, நாம தவறான இடத்துல பதில தேடிட்டு இருக்கோம்னு சொல்லுது. சரி, நாம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல உலக அமைதி பத்தின பொதுவான தேடலையும் அதுல அரசியல் ஏன் ஜெயிக்கிறதில்லைங்கிறதையும் பார்ப்போம். அப்புறமா நமக்குள்ள இருக்கிற குண்டலினி சக்தி மூலமா எப்படி உள்முகமா அமைதியை அடையறதுன்னும், அந்த அமைதி எப்படி குடும்பத்திலேன்னு உருவாகுதுன்னும், கடைசியா அதை எப்படி நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறதுன்னும் பார்க்க போறோம். பொதுவா அமைதியை உருவாக்க வேண்டிய அரசியல் அமைப்புகளால ஏன் நீடித்த அமைதியை கொண்டு வர முடியறதில்ல? இந்த ஆதாரம் அதுக்கு ஒரு ஆச்சரியமான காரணத்தை சொல்லுது. பிரச்சனையோட ஆணி வேற இங்கதான் இருக்கு. அரசியல் பெரும்பாலும் உரிமைகளை பத்தி தான் பேசுது. எனக்கு என்ன கிடைக்குங்கிற கேள்வியை தான் அது உருவாக்குது. ஆனா ஆன்மீகம் கடமைய பத்தி பேசுது. நான் மத்தவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுங்கிற எண்ணத்தை அது உருவாக்குது. இந்த கடமை உணர்வு தான் நல்லிணக்கத்துக்கு முதல் படி. இந்த மூலத்தகவல் படி எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த 5 தவிர்க்க முடியாத சிக்கல்கள்ல மாட்டிக்குது. செஞ்ச உதவிகளுக்கு பிரதிதானம் செய்யணும், தேர்தல் செலவை அடுத்த தேர்தலுக்குள்ள சம்பாதிக்கணும், எதிர்க்கட்சிய வளரவிடாம தடுக்கணும்னு. இந்த மாதிரி சுமைகளால உண்மையிலேயே மக்களுக்காக தன்னலமில்லாம சேவை செய்யறது ரொம்பவே கஷ்டமாயிடுது. உண்மையில நம்ம கிட்ட வளம் இல்லாம இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் போதுமான உணவு, உடை, நிலம் எல்லாமே இருக்கு. அப்போ பிரச்சனை எங்க? மனுஷனையும் இயற்கையையும் ஒன்னு சேர விடாம தடுக்கிற இந்த அரசியல் பொருளாதார அமைப்புகள்ல தான் பிரச்சனை. இது வளப்பற்றாக்குறை இல்ல, உணர்வு பற்றாக்குறை. சரி, அரசியல் ஒரு சரியான பதில் இல்லனா அப்புறம் எதுதான் பதில்? வெளியில இருக்கிற அமைப்புகள் சரி இல்லாதப்போ நாம நமக்குள்ளதான் திரும்பணும். இந்த ஆதாரம் சொல்ற வழி ஒரு ஆன்மீக பாதை, நம்ம உள்ள இருக்கிற சக்திய தட்டி எழுப்புற ஒரு வழி. இந்த பாதை குண்டலினிய மையமா வச்சது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒன்னும் இல்ல. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு உயிர் சக்தி. அது விழிச்சுக்கும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இத பாருங்க, எவ்ளோ அழகா விளக்கியிருக்காங்க. நம்ம மனசு எப்பவும் வெளியே இருக்கிற விஷயங்களையே தேடி ஓடிட்டு இருந்தா நம்ம சக்தியெல்லாம் சிதறி போயிடும். ஆனா தியானம் மாதிரியான பயிற்சிகள் மூலமா அதே கவனத்தை நமக்குள்ள திருப்புனா சிதறிப்போன அந்த சக்தியெல்லாம் ஒன்னு சேர்ந்து குண்டலினி சக்தியா மாறி நமக்குள்ள ஒரு பெரிய எழுச்சியை கொடுக்கும். சரி, இந்த உள்முக மாற்றம் எங்க நடக்கணும்? ஏதோ ஒரு மலை உச்சியில தனியா உட்கார்ந்து செய்ய வேண்டிய விஷயமா இது? இல்லவே இல்ல. இதுக்கான உண்மையான சோதனை களம் நமக்கு ரொம்ப பக்கத்துல, நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கு. இதுதான் இந்த தொகுப்போட மைய கருத்து. உலக அமைதிங்கிறது வேற எங்கிருந்தும் வர்றதில்ல, அது நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற அமைதியோட ஒரு பிரதிபலிப்பு தான். அமைதியான குடும்பங்கள் சேர்ந்தா அமைதியான சமுதாயம் தானா உருவாகிடும். அப்போ உலகத்தை மாத்தணும்னா நம்ம வீட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும், இல்லையா? இன்னும் ஒரு படி மேல போய் இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, குடும்பத்துக்குள்ளேயும் கணவன் மனைவிக்கிடையிலான உறவு தான் உலக அமைதிக்கான முதல் புள்ளி. அந்த ஒரு உறவுல நல்லிணக்கம் இருந்தா அது உருவாக்குற நல்ல அலைகள் மெல்ல மெல்ல இந்த உலகத்தையே அமைதியாக்கும். இதுக்கு நாம திருமணத்தை பாக்குற நம்ம பார்வையையே மாத்தணும். திருமணம்ங்கிறது வெறும் ஒரு சமூக உரிமம் இல்ல, அது ஒரு தெய்வீகமான உறவு. 2 பேரு ஒருத்தரோட ஒருத்தர் வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கிறதுக்காக தங்களோட உடல், சக்தி, வளம் எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிற ஒரு புனிதமான பந்தம். கேக்குறதுக்கு இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில கொண்டு வர்றது? அதுக்கு ஒரு தெளிவான செயல் திட்டத்தை இந்த ஆதாரம் நமக்கு கொடுக்குது. இந்த 5 விஷயங்களையும் நாம பயிற்சி பண்ணணும். நம்ம எண்ணங்களை ஆராயறது, தேவையில்லாத ஆசைகளை குறைக்கிறது, கோபத்தை கட்டுப்படுத்துறது, கவலைய ஒழிக்கிறது, கடைசியா நான் யாருங்கிற உண்மைய உணர்றது. இந்த உள்முக பயணம்தான் நம்ம உறவுகளை மாத்துறதுக்கான முதல் படி. இதோ இன்னைக்கே நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு சில எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழிகள். உங்க துணையோட குறைகளையே பார்க்காம அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை மனசார பாராட்டுங்க. உங்க 2 பேரோட நல்லிணக்கத்துல தான் உங்க குழந்தைங்களோட எதிர்காலமே இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. தினமும் காலையில ஒருத்தர் சந்திக்கும் போது வாழ்க்கை வளமுடன வாழ்த்துங்க. இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க வீட்ல ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை உருவாக்கும். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கிராவிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்புக்கான மூல ஆதாரம் அங்கிருந்துதான் எடுக்கப்பட்டது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நாங்க உங்களை விட்டு போறோம். உலக அமைதிக்கான அந்த நீண்ட பயணம்
உங்க வீட்டுக்குள்ள நீங்க அன்போட எடுத்து வைக்கிற அந்த முதல் அடியில இருந்து தான் தொடங்குது. உங்க குடும்பத்துல அமைதியை கொண்டு வர இன்னைக்கு நீங்க எடுக்க போற அந்த முதல் படி என்ன?